இந்த வார்த்தை யார் சொல்றாங்க? ஒரு தீர்க்கதரிசி வந்து அருமையாவலே ஆசாட்ட வந்து சொல்லுகிறான். ஆசா அருமையாவலே, 7ஆம் வசனம் படிச்சா அந்த வசனத்தோட விளக்கம் உங்களுக்கு புரியும். 7ஆம் வசனம். நீ உம்முடைய தேவனாய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால். ஹல்லேலூயா. இதனால தான் அந்த ஆசா ராஜாவுக்கு என்ன வருது? யுத்தம் வருகிறது. என்ன வருது? யுத்தம் வருகிறது. இன்னைக்கு நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் யுத்தம் வருகிறது? சற்று யோசிக்க வேண்டும். அநேக குடும்பங்களில் ஏன் யுத்தம் வருகிறது? அநேக பிஸ்னஸ்க்குள்ளாக ஏன் யுத்தம் போட்டி வருகிறது? அன்பு தேவனுடைய பிள்ளைக்கு அதை குறித்து சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் சபைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கூட